Let's go. வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லாவே இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா மிஷன் சக்தி. ஸோ நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ மிஷன் சக்தின்றது எந்த மினிஸ்ட்ரிக்கு வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ மிஷன் சக்தின்ற ஸ்கீம் வந்து எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விமனுக்கான சேஃப்டி செக்யூரிட்டி வந்து கொடுக்கறதுக்கான ஸ்கீம் தான் இது. ஸோ விமன் சேஃப்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஸ்கீம் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல கொண்டு வந்தாங்க. இயர் பாத்தீங்கன்னா 2021 to 2022, அதுல இருந்து 2025 to 2026 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இது கீழேயும் வந்து சப்ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சம்பல், இன்னொன்னு சமர்த்தியா. சம்பல்ன்றது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் உமன், சமர்த்தியா பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, இதை கூட கொஸ்டினா கேட்பாங்க. சம்பல்ன்றது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அந்த ஸ்கீம் மூலமா கொடுப்பாங்க. சமர்த்தியான்றது எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ எம்பவர்மெண்ட்ன்றது அதிகாரத்தை வழங்குதல், பெண்களுக்கான அதிகாரத்தை வழங்குதல் தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு சப் ஸ்கீம்ஸோட இன்டெப்தா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கீம்ஸ் இருக்கு, அதாவது ஒரு 4 இது இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஓஎஸ்சி அப்படின்றது ஒன் ஸ்டாப் சென்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விமன் ஹெல்ப் லைன். நெக்ஸ்ட் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். நெக்ஸ்ட் நாரி அதாலத். ஸோ இது ஒன்று என்னன்றதை நம்ம இன்டீரியரா பார்க்கலாம். ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர்ன்றது ஏப்ரல் 1, 2015 கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன், ஹரியானா கர்னல் டிஸ்ட்ரிக்ட்ல 31/8/2015 கொண்டு வந்தாங்க. ஸோ இது தமிழ்ல வந்து நம்ம மொத்தமா டெஃபினேஷன் பார்த்தலாம். ஸோ தனியார் மற்றும் பொது இடங்களில் ஒருங்கிணைந்த ஆதரவை, அந்த பெண்களுக்கு வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவையும் உதவியும் வழங்குதல். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வழங்குறாங்கன்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லா சர்வீஸையும் ஒருங்கிணைந்து ஒரே ஹப்ல எல்லா டிஃப்ரெண்ட் சர்வீஸும் கொடுக்குற மாதிரி. ஸோ என்னென்ன சர்வீஸ் எல்லாம் அது கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா மெடிக்கல், லீகல், சைக்காலஜி, கவுன்சிலிங் டு ஃபைண்ட் அகைன்ஸ்ட் எனி ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன். ஸோ விமனுக்கான ஏதாவது ஒரு மெடிக்கல் மருத்துவ இதுலயோ இல்லைன்னா அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்கறது சைக்காலஜிக்கல் வைஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரே இதுல கொடுக்கறதா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா வயலன்ஸால அஃபெக்ட் ஆயிருக்க பெண்களுக்கு இது முழுமையான சப்போர்ட்டும் கொடுக்கும் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா. ஸோ இது பாத்தீங்கன்னா நிர்பயா ஸ்கீம் மூலமா 100% பினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். வந்து ஒரு பாதுகாப்பான சேஃப்டி ஷெல்டராகவும் இருக்கு இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம விமன் ஹெல்ப் லைன் பாத்தீங்கன்னா 181, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹெல்ப் லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விமன் ஹெல்ப் லைன் பாத்தீங்கன்னா 181, இது 2018 கொண்டு வந்தாங்க. இது வந்து 24/7 சர்வீஸ்ல இருக்கு. ஏப்ரல் 1, 2015 கொண்டு வந்தாங்க. எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஜனவரி 22, 2015 கொண்டு வந்தாங்க. எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு 3 மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் சைல்ட் ஜெண்டர் ரேஷியோ. ஸோ பெண் குழந்தைங்களோட பாலின விகிதம் வந்து குறைந்து வருது அப்படின்றதுக்காக அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ஸோ இது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எதுக்கான காரணம்ன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான கோல்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இம்ப்ரூவ் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, என்ஷோர் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், ப்ரிவென்ட் ஜெண்டர் பைஸ்ட் செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன், என்ஷோர் சர்வைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கேர்ள் சைல்ட், என்கரேஜ் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த கேர்ள் சைல்ட். ஸோ முழுக்க இது கேர்ள் சைல்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட எஜுகேஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன், பெண் குழந்தைகள் தெரிந்தா கருவிலே கலைப்பாங்க இல்லையா, சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும், குழந்தைகளோட ஜெண்டர் ரேஷியோவை வந்து சைல்ட் ஜெண்டர் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல ஒரு குவாட் இருக்கு, பெண் குழந்தை பாதுகாப்பும் பெண் குழந்தைக்கு வந்து கற்பிப்போம் அப்படின்னு. சோ அந்த குவாட்டியும் பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாரி அதாலத், இது வந்து பெண்களுக்கான விஷயம் தான். ஸோ 2023 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து கிராம பஞ்சாயத்து அளவுல ஸோ ஊரக பெண்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ற ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான ஸ்பீடி ஜஸ்டிஸ், அதுக்கான நிதி
அது எல்லாமே விசாரிச்சு நீதியை வந்து சீக்கிரமா வந்து வழங்கணும்ன்றதுக்கான அமைப்பு தான். சோ அவங்களுக்கான நீதியை வந்து சீக்கிரமா வழங்கணுன்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது நாரி அதாலத்ன்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க? அசாம் அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கிம்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த சிக்கிம்ல கொண்டு வந்தது டேட்டோட போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 10, 2025ல கொண்டு வந்திருப்பாங்க நாரி அதாலத்ன்றது. கிராம பஞ்சாயத்துகள்ல ஊரக பெண்கள் அவங்க ஃபேஸ் பண்ற ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கான தீர்வு வந்து காண்றதுக்கான அந்த ஒரு பிளேஸ் தான் இது நாரி அதாலத். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சப் ஸ்கீம் பாத்தீங்கன்னா சமர்த்தியா ஸ்கீம்ன்றது. இது கீழே ஒரு 5 வரும். சோ ஒன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, நெக்ஸ்ட் உஜ்வாலான்றது 2 ஸ்கீம் வரும். ஒன்னு எல்பிஜிக்கானது, இன்னொன்னு வந்து விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கான சட்டவிரோத கடத்தல வந்து தடுக்கிறதுக்கான ஸ்கீம். அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல வரும், இது வந்து ஸ்மால் லெட்டர்ல வரும். சோ கேபிட்டல் லெட்டர்ல வந்தா எல்பிஜி ஸ்கீம், ஸ்மால் லெட்டர்ல வந்தா விமன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கான ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்வதே கிரே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல், நெக்ஸ்ட் நேஷனல் கிரீச்சர் ஸ்கீம். சோ இது ஒண்ணு பார்த்தலாம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, இது வந்து ஜனவரி 1, 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ எந்தெந்த மினிஸ்ட்ரின்றது எல்லா ஸ்கீம்ஸுமே கொடுத்திருப்பாங்க. சோ மோஸ்ட்லி ஸ்கீம்ஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம், இந்த மாதிரி ஸ்கீம் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ல யார் எலிஜிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெக்னென்ட் விமன்ஸ் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கான இது ஸ்கீம் தான். சோ மாத்ருனாலே அம்மா தான் குறிக்கும். சோ அதுதான் இங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம்கான எய்ம் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் டைரக்ட் கேஷ் இன்சென்டிவ்ஸ் டு பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். சோ இவங்களுக்கான பினான்சியல் கேஷ் கிவிங் ஸ்கீம் தான் இது. இது பாத்தீங்கன்னா சோ 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசன் வந்து பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸுக்கான ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும். ஸோ இப்போ ஒர்க்கிங் உமனா இருக்காங்கன்னா அவங்க வந்து சைல்ட்ல வச்சு அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கான வேஜ் வந்து லாஸ் ஆயிருக்கும். அவங்க ஒர்க் பிரேக் எடுக்கும் போது, ஸோ சைல்டுக்காக ஒர்க் பிரேக் எடுக்கும் போது அவங்களுக்கான வேஜஸ் வந்து லாஸ் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து விமனா இருக்கணும், 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்து 3000 கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் சைல்ட் பர்த் அண்ட் அதுக்கான சைல்டுக்கான வேக்சினேஷன் போடும்போது ஒரு 2000 கொடுப்பாங்க. ஸோ டோட்டலி 5000. பட் இது வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனாவோட சேர்த்து 6000 இப்ப கொடுக்குறாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும் போது செகண்ட் பேபி அவங்களுக்கு கேர்ள் பேபியா பிறந்ததுன்னா ஒரே இன்ஸ்டால்மெண்ட்லயே 6000 கொடுத்துருவாங்க. டிபிடி மோட்ல கொடுத்துருவாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ரெண்டுமே ஜாயின் ஆகி எவ்வளவு பெர்சன்டேஜ் ஷேர் வந்து ஒதுக்குறாங்கன்னா 60:40% ஷேர் இதுக்கான இந்த ஸ்கீமுக்கான ஷேர் வந்து ஒதுக்குறாங்க. சோ இதை நல்லா பாத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்திருக்கும்னா இந்திரா காந்தி மாத்ரு சஹயோக் யோஜனா அப்படின்னு இருந்திருக்கும். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 2010ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து சோ எவால்வ் ஆயிருக்கு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. சோ எந்த ஸ்கீம் பதிலா எந்த ஸ்கீம் வந்திருக்குன்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அங்கன்வாடி சென்டர்ஸ்ல இந்த ஸ்கீம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா உஜ்வாலா ஸ்கீம். இது வந்து நம்ம பாத்துட்டோம். சோ ஸ்மால் லெட்டர்ல வந்ததுன்னா விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கானது, கேபிட்டல் லெட்டர்ல வந்தா எல்பிஜி ஸ்கீம். சோ ஸ்மால் லெட்டர்ல பாத்தீங்கன்னா so women and childrenக்கான ஸ்கீம், rehabilitation of the victims who were trafficked for commercial sexual exploitation, women and children rescue and reintegrate. so அவங்களுக்காக தடுக்கிறது, இந்த பாலியல் சுரண்டலுக்கு கடத்தப்பட்ட அந்த பெண்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு சோ அவங்கள வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து மீட்கவும் அவங்களுக்கான மறுவாழ்வு அமைப்பதற்கான ஸ்கீம் தான் இது. சோ சட்டவிரோத கடத்தல வந்து தடுக்கிறதுக்கான முக்கியமான ஸ்கீம் இது. இதனால நோட் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. வெறும் விமன்ஸ் மட்டுமா இல்ல, கிடையாது. விமன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு 2 பேருக்குமே சேர்த்துதான் இந்த ஸ்கீம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்க, ஸ்வதார் கிரே. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஏஜ் 18 அபோவ்க்கு மேல இருக்க விமன்ஸ்க்கு. சோ அவங்களுக்கான ஷெல்டரா இருக்கு இந்த ஸ்கீம். எய்ம் பார்க்கலாம், டு ப்ரொவைட் ஷெல்டர் ஹோம் ஃபார் விமன் டு ப்ரொவைட் நெசசரி நீட்ஸ் இன் டிஃபரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இது வந்து ஒரு பெண்களுக்கான தங்குமிடமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட நெசசரி நீட்ஸான உணவு, உடை, அதுக்கான பயிற்சி, ஆலோசனை மற்றும் சட்ட மருத்துவ உதவிகள் எல்லாமே வழங்குறாங்க. அது மூலமா பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறாங்க. சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா வெறும் விமன்ஸ் தான். இதனால நோட் பண்ணிக்கோங்க. உஜ்வாலா ஸ்கீம்ன்றது விமன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு, ஸ்வதார் கிரேன்றது வெறும் 18 ஏஜ் அபோவ் இருக்கிற விமன்ஸ்க்கான ஸ்கீம்.
இப்ப பாருங்க, சக்தி சதான்றது என்ன நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, 2 ஸ்கீம் சப் ஸ்கீம்ஸ், உஜ்வாலா அண்ட் ஸ்வதார் கிரே. இந்த 2 ஸ்கீமையும் மர்ஜ் பண்ண ஸ்கீம் தான் சக்தி சதான். சோ சதான்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஹோம், ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்க. சோ விமன்ஸ் அண்ட் சில்ட்ரனும் விமன்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்தே வந்து ஒரே நேம் வச்சு கொடுக்குறாங்க. சோ அதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சகி நிவாஸ்ன்றது ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல். ஸோ இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஸோ ஒர்க்கிங் விமனுக்கான ஹாஸ்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா சகி நிவாஸ்ன்ற பேர்ல வழங்குறாங்க. இதுவே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தோழி பெண்களுக்கு தங்கும் விடுதி அப்படின்னு இந்த ஸ்கீம் இருக்கு தமிழ்நாடு ஸ்கீம்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் கிரீச் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கான இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பால்னா ஸ்கீம்வாங்க. ஸோ இது எதுக்கானது, யாருக்கானதுன்னு பார்க்கலாம். ஸோ டு ப்ரொவைட் டே கேர் கிரீச் ஃபெசிலிட்டிஸ் ஒர்க்கிங் உமன் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் டியூ டு சைல்ட் கேர். ஸோ இது வந்து வேலை செய்யும் தாய்மார்கள் வந்து அவங்களோட குழந்தைகள் எந்த வயசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 months to 6 age வரையிலான குழந்தைகள் பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கான ஊட்டச்சத்து பாதுகாப்பு, ஸோ ஆரம்ப காலத்துல கல்வி, இது எல்லாமே சேர்த்து ஒரு கவர்மெண்டால செயல்படுத்திட்டு வர ஒரு சென்ட்ரல் ஸ்கீம் தான் இது. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா மிஷன் சக்தி கீழே ஒரு குழந்தை அமைப்பு வளர்ப்பு திட்டமா இந்த ஸ்கீம் இருக்கு. ஸோ இது நேஷனல் கிரீச் ஸ்கீம் அதுதான். ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த குழந்தைங்களை பாத்துக்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கான பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கால கல்வியை வந்து வழங்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்டால ரன் பண்ணப்படுது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா April 1, 2022ல விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இதை தொடங்கியிருப்பாங்க. இதனால நோட் பண்ணிக்கோங்க, நான் இதை போட மறந்துட்டேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. April 1, 2022 விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. 100% சென்ட்ரல் தான் ஸ்பான்சர் பண்ணிப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ எந்த மிஷன் கீழே வருதுன்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஸோ எதுக்கானதுன்னா பிரெக்னென்ட் விமனுக்கான கேஷ் இன்சென்டிவ்ஸை வந்து வழங்குறதுக்கான ஸ்கீம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கான கேஷ் இதில் கொடுப்பாங்க. யார் மூலமாக, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஹெல்த்தை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஆஷான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நர்ஸ் மாதிரி ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கான ஹெல்த்தையும் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் தான் இது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெட்டர்னல் அண்ட் நியூநேட்டல் மோர்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் கேஷை வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸ் மூலமாக அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எல்லாமே லிங்க் ஆனது தான் இந்த ஸ்கீமு. எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஏஜ் வந்து 19 years அபோவில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லோ பர்ஃபார்மிங் ஸ்டேட்டில் வந்து இருக்கணும். ஸோ பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் BPL ஆர் SC ST வந்து ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸாக இவங்க வந்து அதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வருவாங்க. ஓகேவா? லோ பர்ஃபார்மிங் ஸ்டேட்னா எந்தெந்த ஸ்டேட் வரும்னா எக்ஸாம்பிள் பீகார், UP, MP, ராஜஸ்தான் இவங்கெல்லாம் வரும். ஸோ ரூரலில் பார்த்தீங்கன்னா 1400. ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் வருவாங்க. இது பார்த்திங்கன்னா ரூரலில் 700 அண்ட் அர்பன் ஏரியாஸில் வந்து 600 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா JSSK ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். ஸோ 2 ஸ்கீமுக்குமே சேமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 2 ஸ்கீமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் வந்து June 2011ல் கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த மிஷன் கீழே வரணும்னா நேஷ்னல் ஹெல்த் மிஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இந்த மினிஸ்ட்ரி வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் என்னென்னா ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கான கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் கேஷ்லெஸ் சர்வீஸை தான் இது ப்ரொவைட் பண்ணுது. ஃப்ரீ அஷர்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஸோ வந்து ப்ரெக்னென்ட் விமன் வந்து அவங்களோட ப்ரெக்னென்ட் டேஸில் வந்து ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போடுறது, ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் சேர்த்து பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில். அண்ட் தென் அவங்களுக்கான பேபிலாம் பிறந்தவொடனே அவங்கள வந்து அங்கேருந்து ட்ராப் பேக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரக்ஸ், டயக்னோஸ்டிக் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸை கொடுக்குறாங்க. ஃப்ரீ டெலிவரி இதுவும் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக தான் நடக்குது. ஸோ ஃப்ரீ டெலிவரினா ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் தான். ஓகேவா? ஃப்ரீ வந்து இது டெலிவரி என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா C-செக்ஷன்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ ப்ரெக்னென்ட் விமன்ஸ் அண்ட் நியூ பார்ன் பேபி வந்து சிக்காக இருக்கும்போது ஒரு 30 daysக்கும் வந்து அந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃப்டர் பர்த்தும். ஸோ ஓகேவா? இது வந்து பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக பண்ணுறாங்க. அண்ட்
தமிழில் பார்த்தீங்கன்னா தாய் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மூலமாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனான்றது கண்டிஷ்னல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைரக்ட் கேஷை வந்து ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா பேபிஸ்க்கான ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான. ஸோ மதருக்கும் பேபிக்கும் அந்த நியூட்ரிஷன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை கொடுப்பாங்க. இது வந்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியம்ன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து பிஎஸ்ஒய் பாலிகா சம்ரிதி யோஜனா. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 1997 கொண்டு வந்தாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான். ஸோ அந்த அமைப்பு மூலமாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. என்ன இந்த ஸ்கீமுக்கான நோக்கம் பார்த்திங்கன்னா, ஸோ பாலிகானா சில்ட்ரன் தான், கேர்ள் சைல்டு தான், ஓகேவா. ஸோ அவங்களுக்கான எஜுகேஷன் ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ மெயினாக யாருன்னு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியில் புவர் ஃபேமிலிஸு. ஸோ புவர் ஃபேமிலிஸில் இருக்க அந்த கேர்ள் சில்ட்ரனுக்கான ஸ்கீம் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் செலக்டாக இருக்க ஃபேமிலிஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கேர்ள் பேபிக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி ஸோ அது மூலயமா கேஷை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த குழந்தைக்கான ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகையும் அவங்க வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெண் குழந்தைகள் வந்து இடைநிற்றலை தடுக்கிறதுக்காக, அதாவது ஸ்கூல் வந்து இன்கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் மெயினாக கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த காரணம் இல்லாமல் ஸ்கூல் போய் படிக்கணும், அந்த மாதிரி தான், ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து பிபிஎல் பீப்புள். மெயினாக பார்த்திங்கன்னா ஸோ புவர் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லாமல் நம்ம வந்து பிபிஎல் பீப்புள் தான் வந்து சொல்லணும், ஓகேவா. பிபிஎல் பீப்புளுக்கான அந்த பெண் குழந்தை பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு நிதி உதவி வழங்குகிற ஸ்கீம் தான் இது. ஸோ இதோட நோக்கம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எதுக்கானதுன்னா பெண் குழந்தைகளோட கல்வி, ஆரோக்கியம் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு. ஸோ மூணுமே இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக தான், ஓகேவா. ஸோ இது போத் கிராமம் மற்றும் நகர், ஸோ அர்பன்லேயும் ரூரல்லையுமே வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வர பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா பிபிஎல் அண்ட் இடபிள்யூஎஸ். ஸோ பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்கவங்களுக்கு. ஸோ ஓகேவா, இதனால் நோட் பண்ணி. நெக்ஸ்ட்